ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாமா? குட் மார்னிங் வியூயர்ஸ். சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாமா? அதாவது இப்போ ஆர்ஆர்பி பிஓ கம்பேர் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதில் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு 10 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 7√7 into 7 கியூபா. ரூட் 7 என்ன போட்டுக்கலாம்? 7 பக்கம் 1/2 போட்டுக்கலாம். into 7 கியூப் divided by into 1/, போட்டுக்கலாம். ஓகேவா? 7 பவர் 7. சரியா? ஓகே. ஆக்சுவலாக பாருங்க, ஃபார்முலா வந்து a பவர் m into a பவர் m into a பவர் m plus n. சரியா? அதுபடி பேஸ் சமமாக இருக்கா? எல்லா பேஸையும் கூட்டுங்க. இது 1, இது 1 plus 2, 1/2, இது 3 divided by 7 power x equal to 7 power 7. சரியா? கூட்டின ஒரு 4 ஒரு அரை 4.5 அப்படிதானே? 4.5 அப்படிங்கிறது எத்தனை? 9/2 தானே? 1 plus 3 4, 4 plus half 4.5, ஸோ 9/2. சரியா? இந்த 7 power 7 இங்கே கொண்டாங்க. இந்த 7 power x மேலே கொண்டு போங்க. சரியா? அதுமாதிரி a power m by a power n equal to a power m minus n. ஸோ இது ரெண்டுத்தையும் கழிச்சிடலாமா? 9/2 minus 7 வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4லேருந்து 7 கழிச்சா 2 வரும். ஸோ -2. ஓகேவா? -2.5 இப்போ 7. இது வந்து a power m equal to a power n னா m equal to n. ஸோ therefore x equal to -2.5. புரிஞ்சுதா? ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்கிறது அப்படி இந்த ஃபார்முலா மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை நான் செட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் தனியாக நடத்திட்டேன். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ் சமமாக இருந்து மேலே பவர் இன்ட்ரோவில் இருந்ததுன்னா பவர்ஸை கூட்டணும். பேஸ் சமமாக இருந்து டிவைடில் இருந்தால் மைனஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். அதில் ஒன்றும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணலை. 4, 4.5, 9/2. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ இது கொடுத்துருக்கேன்னா இது மிக்சடாக மிக்ஸ்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றலாமா? 4 6 12, 12 + 1 13/3 into 15 + 18/5 plus 6/5 into x 6x/5. இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல x போட்டுக்கலாம். சரியா? ஈக்குவல் டு 19 into 5, 95 plus 2, 97. சரியா? So 1 6 78/5 plus 6x/5 equal to 97/5. இந்த 6x/5 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 17/5 அங்கே கொண்டு போங்க. ஸோ கீழே பேஸ் சமமாக இருக்கா? ஸோ குட்டி கழிச்சலாமா? கழிச்சா ஒரு 19 வருமா? கரெக்டுதானே? 98 19 5 கரெக்டு கொடுக்கணுங்க. x equal to 19/6 3 1/6. ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் படம் ஒன்றும் இல்லை, அவன் கொடுத்துருக்கிறத மிக்சர்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ் ஒரு பக்கம் வச்சு மீதியோட நம்பர் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். சரியா? ஸோ தேர்ட் சம் பார்க்கலாமா? ஹாஃப்னா இன்டூன்னு கொஸ்டின் மார்க் இருக்கிற எக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 20. இந்த டிவைட்னு இருக்கா? டிவைட் எப்படி போட்டுக்கோங்கன்னா இன்ட்டு 1/, போட்டுக்கலாம். இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி ப்ளஸ் போர்ட் மாஸ் தான் ப்ராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தானே. ஃபஸ்ட்டு இதை முடிச்சணும். ஓகேவா? 21 20 7 cube 343. மைனஸ் பண்ணிட்டு 20 அப்போ பண்ணால் ப்ளஸ் பண்ணுமா? ஸோ கட் கொடுங்க. 1 2 1. ஸோ x equal to 2 1 இங்கே டிவைட் பண்ணிட்டு இருக்கா? ஈக்குவல் தான் இருக்கும். நான் மல்டிப்ளை பண்ணணுமா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஃபோர்த் சம். கொஸ்டின் மார்க் இடத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிவைட் இருக்கா? ஸோ டிவைட். சரியா? ஸோ
3 ரூட் இருக்கா, ரூட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். சரியா? ஸோ 3 பவர் எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு இது மல்டிப்ளை பண்ணலாமா? 144 into 25 by 400 into 2. சரியா? ஸோ இது 1 இது 1 16. ஸோ இது 1 இது 9. சரியா? ஸோ என்ன வரும்? இந்த ரூட் 3 இங்கே கொண்டு வந்தேன், டிவைடில் இருக்கா இங்கே கொண்டு வந்தேன். ஸோ இது வந்து a power m whole power n னா a power mn எது இந்த ரெண்டு பெருக்கிட்டேன். ஸோ 3 power x by 2. சரியா? ஈக்குவல் டு இந்த பக்கம் 9 மட்டும்தான் இருக்குது, இந்த ரூட் 3 இங்கே கொண்டு வந்துருந்தேன். சரியா? ஸோ 3 power x by 2 ரூட் 3 என்னது 3 power 1/2 தானே, ஈக்குவல் டு 9. பேஸ் சமமாக இருக்கா, மேலே ரெண்டுத்தி கூட்டிக்கலாமா? அதாவது a power m into a power n னா a power m plus n. ஸோ 3 power x by 2 plus 1/2 equal to 9. ஸோ இதை 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஸோ x plus 1/2. ஸோ அதே மாதிரி a power m equal to a power m னா m equal to m. ஸோ x plus 1/2 equal to 2, x plus 1 equal to 4, x equal to 3. ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு? சரி, நமக்கு இந்த செட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? அது நான் தனி டாப்பிக்காக டெக் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? நீங்கள் அந்த சேனலில் போய் பார்த்தா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ரூட் 2304 இருக்கா, கொஸ்டின் மார்க் ரோட்டில் எக்ஸ் போட்டுக்கோங்க. 16 இருக்கா. இப்போ இந்த இது நான் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நடத்திருக்கேன். ஓகேவா? அந்த லிங்க் நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரூட் 2304னா இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கணும். 4ல் முடியுதா? ஒரு நம்பர் 4ல் முடியணும்னா அது எந்த நம்பரோட ஸ்கொயராக இருக்கணும்னா ஒன்று 2 ஸ்கொயராக இருக்கணும், இல்லை 8 ஸ்கொயராக இருக்கணும். ஓகேவா? 4 டிஜிட் இருக்கா. ஸோ 2 டிஜிட் நம்பரோட ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட்டை 0 எடுத்துக்கணும். ஓகேவா? மீதி எத்தனை டிஜிட் இருக்குது? 23 இருக்கா. சரியா? 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 இருக்கா. சரியா? இப்போ 2 டிஜிட் நம்பரில் லாஸ்ட் டிஜிட்டு 2 அல்லது 8 இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 0 போட்டுட்டு மீதியில் 23 எந்த 2 நம்பர் இந்த ஸ்கொயரில், அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இப்படி 10 ஸ்கொயர் வரைக்கும் போட்டுக்கணும். ஓகேவா? எந்த நம்பருக்கு இடையில வருது? 4க்கு 5க்கு இடையில வருது. ஸோ 4 எடுத்துக்கலாம். 23ங்கிறது 3க்கு 4க்கு இடையில வருது. ஓகேவா? 23 3க்கு 4க்கு இடையில வருது. ஸோ 3 எடுத்துக்கலாம். ஸோ அந்த நம்பர் either 32 இருக்கும் அல்லது 38 இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ 38 ஸ்கொயர் பண்ணுங்க. 23 தானே. 23ங்கிறது ரெண்டுத்துக்கு இடையில தானே வருது. சாரி, 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36. சாரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். ஸோ இந்த நம்பர் எதுக்கு இடையில இருக்குது? 4க்கு 5க்கு இடையில இருக்குது. ஸோ 4 எடுத்துக்கலாம். 16 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 42 ஆர் 48 48 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 8 64 6 32 64 67 16 ஸோ வந்துச்சா. ஸோ அந்த நம்பர் என்ன? 48. ஓகேவா? 48 டிவைடட் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த டாப்பிக்கில் நான் தெளிவாக நடத்திடுவோம். ஓகேவா? அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். அது 4ல் முடிஞ்சா 2 அல்லது 8 நம்பராக இருக்கும். 2 ஜீரோஸ் எடுத்துக்கணும். மீதி 23 வருது. அது எந்த நம்பர் இடையில வருதுன்னு பார்க்கணும். ஸோ 40. சரியா? நீங்கள் அந்த இதில் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். டீட்டெயிலாக நடத்திக்கணும். ஓகேவா? இதில் நடத்த நேரம் இல்லை. ஓகேவா?
5 12 are 60, 4 12 are 48. So root x equal to 5, 4 by 5. So rootல இருக்கா, so square நமக்கு x தேவை, so ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க, சரியா? So x equal to 16 by 25. root x இருக்கு, நமக்கு x தான் கேட்குறாங்க, so ஸ்கொயர் பண்ணிடுச்சு, சரியா? ஸ்கொயர் பண்ணால் அந்த ராலோ ரூட்டு அனுப்பிடும், சரியா? So next sum ஆக 290 minus 1750 divided by 12.5 x into 16, சரியா? So 290 minus 17 ரிபோர்ட் மாஸ் ரூல் படிக்கிறோம், அதாவது எங்கெல்லாம் ப்ளஸ் மைனஸ் வருதோ, ப்ளஸ் மைனஸ் கருத்தால இன்ட்டு டிவிஷன் வருதோ அதில் ப்ராக்கெட் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு 5 into 3 minus 2 into 3 into 5 plus 5 minus 3 இப்படி இருந்ததுன்னா ஓகேவா, ப்ராக்கெட் பண்ணி ப்ளஸ் மைனஸ்க்கு அப்புறம் வர இன்டூ டிவைட் அதை ப்ராக்கெட் பண்ணி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இதை ப்ராக்கெட் பண்ணி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ வரும், ஓகேவா? ஸோ 290 minus 1750 12.5 எப்படி போட்டுக்கலாம், 25 by 2 போட்டுக்கலாமா? இல்லைன்னா 125 by 10 போட்டுக்கலாம், சரியா? ஒரு டிஜிட் தள்ளி பண்ணியிருக்கா, ஸோ 10 வகுத்துடும், சரியா? ஸோ இது 25 கட் கொடுங்க, 5 20 7 70 கொடுங்க 14. ஸோ 290 minus 10 நாளுக்குமா 140 60 கழிச்சிங்கன்னா 150, சரி 150 equal to 60x equal to 150. 0 0 கட் பண்ணுங்க, x equal to 5 by 2.5. ஓகேவா? புரிஞ்சுதா? ப்ளஸ் மைனஸ்க்கு அப்புறம் வர இதை முதல் முடிச்சு போர்ட் மாஸ் ரூல் படி, ஓகேவா? ஓகே, 7th சம் பார்க்கலாமா? இப்போ 7th சம் பாருங்க, 0.8 square into 5 equal to x minus 275 divided by 22 இருக்கா? ஸோ 0.8 square என்ன, 0.8 into 0.8, ஓகேவா? 0.64 into 5 equal to, இப்போ அந்த போர்ட் மாஸ் ரூல் படி இதை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சோம், ஓகேவா? சரியா? ஸோ 275 by 22, 2 1s are 22, 2 1s are 22, 5 1s are 55, சரியா? ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 25 by 2 12.5. இப்போ 64 into 5 வந்து 320 வரும், ஓகேவா? ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, ஸோ ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளிச்சு, இங்கே ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, ஸோ அப்போ என்ன ஆகும், 3.2 ஆயிடும், ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே மைனஸில் இருக்கா 12.5, ஸோ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸில் ஆயிருமா? ஸோ 12.5 ப்ளஸ் 3.2 என்னது 15.7, சரியா? இப்போ ஆக்சுவலாக கொஸ்டின் இந்த ப்ராக்கெட் கொடுக்கல, நம்மளாக தான் ப்ராக்கெட் போட்டிருக்கோம், எதுக்கு தெரியுமா? நம்ம இந்த இதை சிம்பிளிஃபிகேஷன் முடிக்கிறது, ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்துக்கோங்க, ஓகேவா? brackets of division, multiplication, addition, subtraction அதுபடி இது முடிச்சோம், அதுக்காக நான் bracket போட்டேன், ஓகேவா? ஓகே, ஓகே அடுத்த சம் பார்க்கலாமா? 8th சம் பாருங்க, 30% of percentage by 100 into 339.4 plus 6 bracket நம்ம நம்ம bracket போடுறோம், equal to 60 by 260 minus 12. ஸோ கட் பண்ணுங்க, 3 by 10 into 339.4 plus 6 equal to 204. இப்போ இதை ப்ராக்கெட்டில் தனியாக வச்சுருக்காங்க, ஸோ நம்மளை அதை அப்படியே வச்சுக்கோம், இங்குள்ள 3 அங்கே டிவைடில் கொண்டு போயிடும், இங்குள்ள 10 அங்கே மல்டிப்ளைல கொண்டு போயிடும், சரியா? ஸோ கட் பண்ணிங்கன்னா 6 3s are 18, 8 3s are 24, ஸோ 339.4 plus x equal to 680. டிவைட் பண்ணுறது அங்கே மல்டிப்ளை ஆகும், ஓகேவா? ஸோ x equal to 680 minus 339.4 கழிச்சு ஆன்சர் எழுதுங்க. 10 4 கழிச்சு 6 9 9 0 8 5, ஓகேவா? 350 சாரி 340, சரியா? 340.6, சரியா? புரிஞ்சுதா?
அடுத்தால 9 சம் போடமா பாருங்க 1.4 ஸ்கொயர் 1.4 ஸ்கொயர் என்ன வரும் 2.56 அதாவது பாருங்க 1.4 ஸ்கொயர் divided by 0.7 ஸ்கொயர் இது தனியா இருக்கு 3.6 சரியா இப்போ a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் அப்படின்னா a பை b ஹோல் ஸ்கொயர்னா சரியா அதுபடி 14/7 ரெண்டு பக்கம் பாயிண்ட் இப்போ ரெண்டு தள்ளி இருக்கா ஸோ காமனாக கட் பண்ணிடுவேன் ஓகேவா 14/7 2 square 10 square and 4 are 4 square 2 square इतना 4 square इतना 16 so answer 20 इधर ரெண்டு பக்கமும் ஒரு இடத்துல தள்ளி காமனா இருக்கு ஸோ காமனா கட் பண்ணிடலாம் a ஸ்கொயர் பை b ஸ்கொயர்னா என்னது a பை b த ஹோல் ஸ்கொயர் சரியா ஓகே லாஸ்ட் சம் பார்க்கலாமா இப்போ பாருங்க இந்த சம்ல x மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு மீதி எல்லாம் தள்ள பக்கம் கொண்டு போயிடுங்க சரியா x வச்சுட்டு மீதி இப்போ இதை 167/6 வருமா -1/5 -1/6 சரியா so 7/6 -1/6 6/6 which is 1 minus இது ரெண்டு தனியா எடுத்துக்கோங்க LCM 50 னா 3 plus so x equal to 1 minus 5/50 5/50 into 1 3 so 1 minus 1/3 which is 3 minus 1/3 2/3 புரிஞ்சுதா என்ன செஞ்சிருக்கேன் x மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு இது எல்லாத்தையும் அமௌண்ட் பண்ணிட்டேன் கொண்டு போய் இந்த 6 இதை கழிச்சிட்டோம் முதல்ல 7/6 minus 1/6 வந்து என்ன வரும் 7/6 minus 1/6 வந்து 7 minus 1/6 6/6 1 so 1 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பொதுவாக எடுத்து உள்ளுக்குள்ள ப்ளஸ் வரும் இல்லைண்ணே இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன் எல்சிஎம் எடுத்து பண்ணுறேன் 5/15 வந்து 5/15 வந்து 1/3 தானே 1 minus 1/3 2/3 ஓகேவா ஓகே அதாவது இந்த சேனல்லேருந்து சரியா டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் இந்த ஆர்ஆர்பிபிஓ கிளப் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஓகேவா சிம்பிளிஃபிகேஷன் டெய்லி ஒரு செட்டு போடலான்னு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு செட்டு இல்லைனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு செட்டு நம்பர் சீரிஸ் ஒரு செட்டு இந்த மாதிரி இல்லைனா அப்புறம் ஆப்டிடியூட் ஒரு 15 கொஷின் இருக்கலாம் அது ஒரு செட்டு இப்படி டெய்லி தொடர்ந்து போடலான்னு இருக்கேன் ஓகேவா என்ன எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல அது போக ரயில்வே சீரிஸ் ஏதாவது இண்டிவிஜுவல் ஆப்டிடியூடில் ஒவ்வொரு டாபிக் இண்டிவிஜுவலாக ஓகே டைம் அண்ட் ஒர்க்கு ப்ராப்ளம்ஸ் அண்ட் டைம்ஸ் அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக போடலான்னு இருக்கேன் ஓகேவா சார் இந்த மாதிரி நியூ யூடியூபர்ஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்